கடந்த அக்டோபர் மாதம் ஸ்டார்ட் ஆகி நவம்பர் மாதம் நிறைவு பெற்ற ஐசிசி உலகக்கோப்பை 2023 கிரிக்கெட் தொடர் இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமா முடிஞ்சது. ஏன்னா ரோஹித் சர்மா தலைமையில ஆரம்பத்துல இருந்தே எதிரணிகளை தெறிக்க விட்டு தொடர்ச்சியா 10 வெற்றிகளை பதிவு செஞ்சு உச்சக்கட்ட ஃபார்ம்ல இருந்த இந்தியா கண்டிப்பா 2011 மாதிரி கோப்பைய முத்தமிடும் அப்படின்னு எல்லாரும் உறுதியா நம்பினாங்க. ஆனா, அகமதாபாத் நகர்ல நடந்த இறுதிப் போட்டியில பேட்டிங்ல 240 ரன்ஸ் மட்டுமே எடுத்த இந்திய அணி சுமாரா விளையாடி ஆஸ்திரேலியா கிட்ட கோப்பைய கோட்ட விட்டாங்க. அதனால முழு மூச்சோட கடினமா போராடி கோப்பைய வின் பண்ண முடியாததால ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி போன்ற பிளேயர்ஸ் பெரிய ஏமாற்றத்தை சந்திச்சு கண் கலங்கினாங்க. இந்த நிலைமையில அடுத்ததா நடக்க போற 2024 T20 உலக கோப்பையில ரோஹித் சர்மா விளையாடுவாரா அப்படின்றது கேள்விக்குறியாக இருக்கு. அதுலயும் மும்பை அணிக்காக ஐபிஎல் தொடர்ல 5 கோப்பைகளை வின் பண்ணின காரணத்தால இந்தியாவுக்காக கேப்டனா நியமிக்கப்பட்ட அவரு 2022 ஆசிய கோப்பை மற்றும் T20 உலக கோப்பை, 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் மற்றும் உலக கோப்பை ஆகிய 4 முக்கிய தொடர்கள்ல வெற்றிய பதிவு செய்ய தவறினாங்க. அதனால அவருக்கு பதிலா 2022 ஐபிஎல் கோப்பையா வின் பண்ணின அனுபவம் மிகுந்த ஹர்திக் பாண்டியாவை அடுத்த கேப்டனா நியமிக்க பிசிசிஐ முடிவெடுத்திருக்கிறதா செய்திகள் வெளியாகி வருது. இந்த நிலைமையில ஃபைனல்ஸ்ல தோல்வியை சந்திச்சதால ரோஹித் சர்மா மோசமான கேப்டனாகி விடமாட்டாருன்னு தெரிவிக்கிற கௌதம் கம்பீர் 2024 T20 உலக கோப்பையிலையும் அவரே கேப்டனா செயல்படணும் அப்படின்னு ஆதரவு கொடுத்திருக்காரு. இதை பத்தி சமீபத்திய பேட்டியில அவர் என்ன பேசியிருக்காருன்னா, ரோஹித் சர்மா மிகவும் நல்ல வேலையை செஞ்சிருக்காரு. ஐபிஎல் கோப்பைகளை வின் பண்றது ஈஸி கிடையாது. உலக கோப்பையிலையும் அவர் அதிரடியா வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தாரு. அந்த வகையில அதிரடியா விளையாடின விதத்துக்கு ஒரு தோல்வி ரோஹித் சர்மாவை மோசமான கேப்டனாவோ இல்லனா இந்தியாவை மோசமான அணியாவோ மாத்தாது. குறிப்பா ஒரு தோல்வியை வச்சு ரோஹித் சர்மாவை மோசமான கேப்டன்னு சொல்றது நியாயமல்ல. எனவே ரோஹித் சர்மா நல்ல ஃபார்ம்ல இருந்தா அவர் T20 உலக கோப்பையிலையும் கேப்டனா செயல்படணும். அதே சமயம் ஃபார்ம்ல இல்லாத யாரையும் செலக்ட் பண்ணக்கூடாது. கேப்டன்ஷிப் அப்படின்றது ஒரு பொறுப்பு. முதல்ல நீங்க நல்ல பிளேயரா இருந்தாதான் கேப்டனா நியமிக்கப்படுவீங்க. கேப்டனா இருக்கிறவரு ஃபார்மை அடிப்படையா வச்சு அணில நிரந்தரமா இருக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.